தனுசு ராசிக்காரர்களே, இனிய வணக்கம். கடன் மற்றும் பொறுப்புகளில் மாட்டிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பட்ட அவஸ்தைகள் இன்னும் உங்களுடைய மனதை விட்டு நீங்காமல் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். தனுசு ராசிக்கு 6ஆம் வீடு என்பது ருண ரோக சத்ருஸ்தானமாகவே இன்னும் அமைந்து கொண்டும் இருக்கிறது. 7.5 சனியின் காலத்திலோ அல்லது மறைவிடமான கிரகங்களின் தசா புத்திகளிலோ எதிர்பாராத சூழ்நிலைகளால் கடன் சுமை உங்களை அழுத்தி போட்டிருக்கும். அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் நீங்கள் ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். அப்படி நீங்கள் ஆத்திர அவசரத்தில் மற்றவர்கள் உதவி செய்யவில்லை என்று எடுத்த ஒரு தவறான முடிவுகள் தான் இன்னை வரைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்குள் தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே கூற வேண்டும். குடும்பத்தின் பொறுப்புகள் அனைத்தும் உங்களுடைய தலைமேல் விழுந்ததால் அதை நிறைவேற்ற நீங்கள் வாங்கிய கடன்கள் படிப்படியாகவே உயர்ந்து வட்டிக்கு மேல் வட்டியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிய ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நாளை தந்தை விடுகிறேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றியவர்களால் நீங்க வாங்கிய கடனுக்கு பதில் சொல்ல முடியாமல் கௌரவ குலைச்சல்களை சந்தித்த ஒரு நபர்களும் நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாகவே இருப்பீர்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். கடன்காரர்களின் நெருக்கடிகளும் அவங்களின் அவமரியாதையான பேச்சுக்களும் உங்களுடைய தூக்கத்தையே கெடுத்து போட்டிருக்கும். ஏதேனும் ஒரு போன் அழைப்பு வந்தால் கூட அந்த நபர்கள் தான் போன் செய்கிறார்களோ என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும் தேவையில்லாத ஒரு எண்ணங்களையும் இன்னும் வளர்த்து கொண்ட ஒரு அனுபவங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் கடன் பிரச்சனை. அந்த கடனை அடைத்துவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுமா, தூக்கம் இல்லாமல் என்னுடைய இரவுகள் கழியுமா என்றெல்லாம் நீங்கள் யோசித்த தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். என்னுடைய கடமைகளை செய்ய போய் இன்று இப்படி சமுதாயத்தில் கடனாளியாக நிற்கிறேனே என்று உங்களின் தவிப்பு உங்களுடைய நெஞ்சை இன்னும் பிழிந்து அது கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல நீங்கள் பொறுமையுடன் தான் வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவீர்கள். தனுசு ராசியான உங்களுக்கு வாழ்க்கையில சில வெற்றிகள் உடனடியாகவே கிடைக்காது. சில விஷயங்களுக்கு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவைப்பட்டு கொண்டே தான் இருக்கும். எது செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி என்பது உடனே கிடைக்காமல் கஷ்டங்களும் கவலைகளும் மட்டுமே கிடைத்த ஒரு இரவுகளும் சில நேரங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் பல முயற்சிகளை செய்தும் உடனடியான ஒரு பலன் என்பது கிடைக்காமல் மனம் ஆனது சோர்ந்து போன ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. என்னுடைய முயற்சிக்கு ஏன் இன்னும் பலன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் விதை விதைத்த உடனே மரமாக மாறாது. அதற்கு காலங்களும் பொறுமைகளும் தேவை என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது போலவே உங்களுடைய உழைப்புக்கும் சரியான நேரங்கள் என்பது தேவைப்படலாம். தனுசு ராசி என்பர்களை அவசர முடிவுகள் சில நேரங்களில் நம்முடைய நல்ல வாய்ப்புகளை கூட பாதிக்க வைத்திருக்கலாம். அதனாலேயே இந்த காலத்தில் அமைதியாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஜோதிடத்தில் தனி பகவான் தாமதத்தை தேடி கொடுத்தாலும் நிலையான ஒரு பலனை தருபவர் என்று நம்பப்படுகிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தனி பகவான் எவ்வளவு பிரச்சனைகளை எவ்வளவு கஷ்டங்களையும் தேடி கொடுத்தாலும் எதை எந்த ஒரு இடத்தில் வைக்க வேண்டும், யாருக்கு எந்த விதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் தேடி கொடுக்க வேண்டும் என்று சனி பகவானுக்கு நன்றாகவே தெரியும் என்பது உங்களுக்குமே புரியும். ஆனால் சனி பகவான் சில சோதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே தேடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே அமையும். அவை உங்களை இன்னும் வலிமையானவராகவும் அனுபவம் உள்ளவராகவும் இனி வரக்கூடிய நாட்களில் மாற்றி போட்டுவிடும். மற்றவர்கள் வேகமாக செல்வதை பார்த்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. உங்களுடைய பயணங்கள் உங்களுடைய பாதைகள் சரியான நேரத்தில் சரியான ஒரு திசையில் போனால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு வெற்றி என்பது கிடைக்கும் என்பதை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
தனுசு ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. பொது காரியங்களில் ஆர்வங்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு நேரங்கள் இதுவாகத்தான் இருக்கும். எனவே பொது காரியங்களில் நீங்கள் முடிந்த அளவுக்கு அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் யோசித்து செய்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். தாய் வழி உறவினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகுது. கால்நடை வியாபாரத்தில் மேன்மைகள் என்பது உண்டாக்கி அதுவும் மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். வர்த்தகம் தொடர்பான சில ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. குழந்தை இடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சமூக கல்விகளில் ஆதரவான ஒரு சூழல்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி கொடுக்க போகிறது. முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த விதமான காரியங்களை வேண்டுமானாலும் செய்து பாருங்கள். அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் செய்யாத தவறுக்காக அவமானப்பட்டு உங்களுடைய நல்ல மனதை எல்லாருக்கும் ஏமாளித்தனமாக பயன்படுத்தி விட்டார்களே என்று கலங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களும் காலங்களும் நியாயமான ஒரு தீர்ப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகுது. உங்களுடைய நேர்மைகளும் உங்களுடைய உன்னதமான நற்குணங்களும் உலகிற்கு தெரிய வரக்கூடிய ஒரு காலங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு ஒதுக்கியவர்களும் தங்களின் தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவார்கள். சமுதாயத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு கூடுதலாகவே கிடைக்க போகுது. நீங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி கௌரவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். உங்களின் அவமானப்படுத்தியவர்கள் இப்பொழுது வாயடித்து போகக்கூடிய அளவுக்கு உங்களின் கௌரவங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தின் ஆதரவுகளும் இப்பொழுது கிடைக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வெற்றிகள் வந்தாலும் குடும்பத்தின் ஆதரவு இல்லாமல் மனதில் ஒரு குறையானது இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள், புரிதல் இல்லாத ஒரு நிலைமைகள் அல்லது சொல்ல முடியாத சில மனக்கசப்புகள் எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய குடும்பமே நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான முடிவுகளாக இருந்தாலும் அதில் முடிந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவாக போகிறது. அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே மாறும். அது மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் என்பது உங்களுக்குமே புரியும். ஆனா சனி பகவான் சில சோதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே தேடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே அமையும். அவை உங்களை இன்னும் வலிமையானவராகவும் அனுபவம் உள்ளவராகவும் இனி வரக்கூடிய நாட்களில் மாற்றி போட்டுவிடும். மற்றவர்கள் வேகமாக செல்வதை பார்த்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. உங்களுடைய பயணங்கள் உங்களுடைய பாதைகள் சரியான நேரத்தில் சரியான ஒரு திசையில் போனால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு வெற்றி என்பது கிடைக்கும் என்பதை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. பொது காரியங்களில் ஆர்வங்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு நேரங்கள் இதுவாகத்தான் இருக்கும். எனவே பொது காரியங்களில் நீங்கள் முடிந்த அளவுக்கு அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் யோசித்து செய்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். தாய் வழி உறவினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகுது. கால்நடை வியாபாரத்தில் மேன்மைகள் என்பது உண்டாக்கி அதுவும் மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். வர்த்தகம் தொடர்பான சில ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது.
குழந்தை இடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சமூக கல்விகளில் ஆதரவான ஒரு சூழல்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி கொடுக்க